ஜெய்ஹிந்த். ஸ்ரீ சாய் விநாயகர் அகாடமி ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி மையம் டிஎன்சி ஆலவரம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ், ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த திருச்சி ஏஆர்ஓ அண்டு கோயம்புத்தூர் ஏஆர்ஓக்கான ரிசல்ட் நேற்று நைட்டு தான் வந்துச்சு. நம்ம எதிர்பார்த்தது மாதிரியே நம்ம பட்ட கஷ்டத்துக்கான பலன் கண்டிப்பாக கிடைச்சிருக்கு. நம்ம சென்டர்லேருந்து 28 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் முடிச்சிருந்தாங்க, எக்ஸாம் பிசிக்கல் அண்ட் மெடிக்கல் முடிச்சிருந்தாங்க. அந்த 28ல் 22 பேர் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் ஆகிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். மீதி இருக்கக்கூடிய அந்த 6 பேரும் கூட வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லிஸ்ட்டு தான் வந்திருக்கு. இது போக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்புறமாவும் லிஸ்ட்டு செகண்ட் லிஸ்ட், தேர்ட் லிஸ்ட், ஃபோர்த் லிஸ்ட், கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஏஆர்ஓவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லிஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ நமக்கு இதுக்கு பின்னாடி யாராவது பேர் வரலையோ அவங்க யாரும் வருத்தப்பட தேவையில்லை. கண்டிப்பாக உங்களோட பேரும் கண்டிப்பாக வரும். ஏன்னா ஒவ்வொரு ஏஆர்ஓவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 அல்லது 5 லிஸ்ட் வரைக்கும் வந்திருக்கு. யாரும் வருத்தப்பட வேண்டாம். நமக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 28க்கு 22 பேர் வந்து ஆர்மியில் மட்டும் பாஸ் ஆகிருக்காங்க. இதில் என்ன கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் பிசிக்கல் கூப்பிடல. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நாளைக்கு எல்லாருமே திருச்சிக்கு காலையில் நீங்கள் நைட்டே வந்து கிளம்புறதுக்கு ரெடியாக இருங்க. நாளைக்கு காலையில் திருச்சி ஏஆர்ஓ போயிருங்க. கோயம்புத்தூர் ஏஆர்ஓ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோயம்புத்தூர் ஏஆர்ஓ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து பாஸ் ஆகிருக்காங்க. ஒரு பையன் அட்டன் பண்ணாப்புல அந்த ஒரு பையனும் வந்து பாஸ் ஆயாச்சு. ஸோ இந்த கோயம்புத்தூர் ஏஆர்ஓ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 16ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு கோயம்புத்தூரில் இருக்கணும். திருச்சி ஏஆர்ஓ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாளைக்கு திங்கட்கிழமை காலையில் 10 மணிக்கு திருச்சி ஏஆர்ஓவில் இருக்கணும். ஸோ அங்கே போனால் ஒன்றும் பெரிய விஷயம் எதுவும் இல்லை. ஏற்கனவே உங்கள் டாக்குமெண்ட் நம்ம சென்டரை பொறுத்த வரைக்கும், நம்ம சாய் விநாயகர் அகாடமி சென்டரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா டாக்குமெண்ட்டுமே நம்ம ஃபஸ்ட்டே செலெக்ஷனுக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டோம். மேக்ஸிமம் அதிகமாக நம்ம சென்டரில் உள்ள பசங்க அலைய தேவையில்லை. ஏன்னா நம்ம கொஞ்சம் டாக்குமெண்ட் ரெடி பண்ணால் போதும். நாளைக்கு போனால் அவங்க வந்து ஃபார்ம் கொடுப்பாங்க, அப்பாயின்மெண்ட் ஆகுது. ப்ளஸ் நீங்கள் எந்த சென்டருக்கு போகணும், உங்களுக்கு எங்கே வந்து ட்ரைனிங் அனுப்புகிறாங்க, உங்களோட சென்டர் என்ன, எல்லாத்தையும் நாளைக்கு உங்களுக்கு முடிவு பண்ணிடுவாங்க. இப்போது நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் கொடுப்பாங்க. இந்த ஃபார்ம் எடுத்து வந்து நம்ம விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார் ப்ளஸ் போலீஸ் ஸ்டேஷன் இந்த இடத்துலலாம் ஒரு 2 மணி நாள் நம்ம அலைய வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம பட்டது கஷ்டத்துக்கான பலன் எல்லாமே இப்போ தான் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு திருச்சி ஏஆர்ஓ ஸ்டூடெண்ட்ஸ் திருச்சிக்கு போங்க. கோயம்புத்தூர் ஏஆர்ஓ ஸ்டூடெண்ட்ஸ் நாளை மறுநாள் கோயம்புத்தூர் ஏஆர்ஓக்கு போங்க. ஸோ நம்ம 28ல் 22 பேர் வந்து நம்ம பாஸ் பண்ண வச்சுருக்கோம். நம்ம நம்பி வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி இப்போ நடக்கக்கூடிய இப்போ எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் இப்போ நம்மகிட்ட கிளாஸ் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ 10 முடிச்சா ஆண் மற்றும் பெண் 18 வயசுலேருந்து 27 வயசுக்கு இடைப்பட்ட உள்ள ஆண் பெண் கண்டிப்பாக வாங்க. எப்படி நம்ம ஆர்மியை நல்லபடியாக முடிச்சு கொடுத்தோமோ அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளும் நம்ம செம்மையாக முடிச்சு கொடுப்போம். ஜெய்ஹிந்த்.